இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ட்ரேடிங்னா என்ன, இது எப்படி ஒர்க் ஆகுது, இதோடைய ஆல்கரிதம் தான் என்ன அப்படின்னு சொல்லி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ இப்போ இந்த இடத்துல வந்துட்டு ஒரு 10 ஸ்மைலி வந்துட்டு நான் வந்துட்டு ஆட் பண்ணியிருக்கேன். ஓகே, இந்த 10 ஸ்மைலியை நம்ம வந்துட்டு 2 டீமாக வந்துட்டு டிவைட் பண்ண போகிறோம். ஸோ லெஃப்ட் சைடில் வந்துட்டு 5 பேர் இருக்காங்க, ரைட் சைடில் வந்துட்டு 5 பேர் இருக்காங்க. ஸோ இப்போ இந்த லெஃப்ட் சைடில் இருக்கிற டீமை வந்துட்டு நம்ம வந்துட்டு ஏ டீம்னு வந்துட்டு வச்சுக்கலாம். ரைட் சைடில் இருக்கிறவங்கள நம்ம வந்துட்டு பி டீம்னு வச்சுக்கலாம். இப்போ இந்த 2 டீமுக்கும் என்ன ஆகுதுன்னா, ஒரு கேம் வந்துட்டு நம்ம வந்துட்டு வைக்க போகிறோம். ஸோ என்னன்னா, அந்த ரோப் வந்துட்டு இழுப்பாங்க பார்த்தீங்களா, அந்த கேம் தான் நம்ம இந்த 2 டீமுக்கு வந்துட்டு வைக்க போகிறோம். இப்போ ஏ டீம்லேயும் வந்துட்டு நல்ல பவர்ஃபுல்லான பீப்பர் இருக்காங்க, பி டீம்லேயும் பார்த்தீங்கன்னா நல்லா பவர்ஃபுல்லான பீப்பர் இருக்காங்க. ஸோ இந்த டைம் வந்துட்டு 2 பேருமே வந்துட்டு ஃபுல் எனர்ஜி கொடுத்து இழுத்தாங்க அப்படின்னா, ஸோ யார் வந்துட்டு வின் பண்ணுவாங்க அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா, ஸோ யாருமே வின் பண்ண மாட்டாங்க. மேட்ச் வந்துட்டு ட்ராவில் தான் இருக்கும். ஸோ லெஃப்ட் சைட்லேயும் பார்த்தீங்கன்னா நல்ல எனர்ஜெட்டிக்காக நிறைய பேர் இருக்காங்க, பி டீம்லேயும் நிறைய பேர் இருக்காங்க. இப்போ இந்த இடத்துல யாராச்சும் ஒருத்தர் விட்டு கொடுத்து தான் போய் ஆகணும். இப்போது பி டீமில் இருந்து ஒருத்தர் என்ன பண்ணுறாருன்னா, ஸோ ஏ டீமுக்கு கொண்டு போகிறாங்க. இப்போ இந்த இடத்துல வந்துட்டு 6 பேர் இருக்காங்க, இந்த பக்கத்தில் 4 பேர் தான் இருக்காங்க. இப்போ இந்த இடத்துல வந்துட்டு யார் வந்துட்டு வின் பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ நமக்கு டெஃபினட்டாக தெரியும் ஏ டீம் தான் வந்துட்டு வின் பண்ணுவாங்க. ஏன்னா இந்த இடத்துல தான் வந்துட்டு நிறையா பேர் வந்துட்டு இருக்காங்க. ஃபுல் பவர் எல்லாம் பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஏ டீமுக்கு தான் இருக்குது. ஸோ வின் பண்ணுறது யார்? ஏ டீம் தான். இந்த பி டீம்காரங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, நான் வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு கிஃப்ட் கொடுக்குறேன், அதனால் என் டீமில் வந்துட்டு ஜாயின் பண்ணுங்க அப்படின்னு சொல்லும்போது, இந்த பக்கம் என்ன பண்ணுறாங்க, 2 பேர் வந்துட்டு இந்த பக்கம் ஜாயின் பண்ணும் போது, இப்போ இந்த பக்கம் பி டீமில் வந்துட்டு 6 பேர் இருக்காங்க, ஏ டீமில் வந்துட்டு வெறும் 4 பேர் தான் இருக்காங்க. இந்த டீமில் இப்போ யார் வின் பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, பி டீம் தான் வின் பண்ணுவாங்க. இப்போ இதே சேம் டெக்னிக் தான் ட்ரேடிங்லேயும் நடக்க போகுது. எப்படின்னு பார்க்கலாம். இப்போ லெஃப்ட் சைடில் இருக்கிற டீமை வந்துட்டு நம்ம வந்துட்டு பையர்ஸ்னு வச்சுக்கலாம், ரைட் சைடில் இருக்கிற டீம் வந்துட்டு செல்லர்ஸ்னு வச்சுக்கலாம். ஸோ இப்போ வந்துட்டு எனர்ஜி பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா, ஸோ ஃபுல் வால்யூம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஈக்குவலாக இருக்குது. ஸோ அப்போ ஈக்குவலாக இருக்கும்போது மார்க்கெட் வந்துட்டு எப்படி வந்துட்டு மூவ்மெண்ட் கொடுக்கும் அப்படின்னா, ஸோ இந்த மாதிரி தான் மூவ்மெண்ட் கொடுக்கும். ஸோ ஒரு பக்கம் ஸோ பை போகும், அண்ட் தென் திருப்பியும் வந்துட்டு ஸோ செல் சைடு வரும், திரும்பியும் வந்துட்டு அதே ரேஞ்ச் வரைக்கும் பை போகும், அண்ட் தென் திருப்பியும் செல் வரும், திருப்பி பை போகும். ஸோ இந்த இடத்துல யாராச்சும் ஒருத்தர் வந்துட்டு விட்டு கொடுத்து தான் ஆகணும். செல்லரில் இருந்து ஒருத்தர் என்ன பண்ணுறாரு, ஓகே நான் இதுக்கப்புறம் வந்துட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு நான் இப்போ பை வந்துட்டு என்ட்ரி வந்துட்டு நான் வந்துட்டு எடுக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்கன்னா, ஸோ பையர்ஸ் கூட வந்துட்டு அவங்க வந்துட்டு ஜாயின் பண்ணுறாங்க. ஸோ அப்போ பையர்ஸ் கூட அவங்க வந்துட்டு ஜாயின் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா, ஸோ இந்த ரேஞ்சில் இருந்து மார்க்கெட் வந்துட்டு ஒரு ஃபுல் வால்யூமில் மேலே போகும். ஏன்னு கேட்டிங்கன்னா, பையர்ஸ் வந்துட்டு 6 மெம்பர்ஸ் இருக்காங்க, செல்லர்ஸ் பார்த்தீங்கன்னா 4 மெம்பர்ஸ் தான் இருக்காங்க. அதனால் இப்போ வால்யூம் வந்துட்டு எதுக்கு இருக்கும், ஸோ ஃபுல்லாமே வந்துட்டு பையர்ஸ் தான் இருக்கும். ஸோ மார்க்கெட் வந்துட்டு ஒரு லெவல் மேலே போயிடுச்சு. ஸோ இப்போ இந்த இடத்துல வந்துட்டு என்ன நடக்கும், ஸோ பையர்ஸ் தான் வந்துட்டு வால்யூம் வந்துட்டு ஜாஸ்தியாக இருக்குது. ஏன்னா இங்கே தான் நிறைய மெம்பர்ஸ் வந்துட்டு இருக்காங்க. செல் சைடில் பார்த்தீங்கன்னா 4 மெம்பர்ஸ் தான் இருக்காங்க, இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா 6 மெம்பர்ஸ் இருக்காங்க. ஸோ மார்க்கெட் இந்த இடத்துல என்ன ஆகும், இங்கேருந்து மார்க்கெட் வந்துட்டு ஒரு நல்ல ஒரு ஹை வந்துட்டு கொடுப்பான். இப்போ இந்த இடத்துல இருந்து ஒரு 2 பேர் வந்துட்டு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஓகேப்பா எனக்கு வந்துட்டு இதுக்கப்புறம் ட்ரேட் வந்துட்டு போதும், இன்றைக்கி வந்த ப்ராஃபிட்டே போதும்னு சொல்லிட்டு 2 பேர் வந்துட்டு வெளியே போயிடுவாங்க. ஸோ வெளியே போகும்போது இந்த இடத்துல பையர்ஸ் இருப்பாங்க, இந்த இடத்துல செல்லர்ஸ் வந்துட்டு இருப்பாங்க. அப்போ இந்த இடத்துல வந்துட்டு மார்க்கெட் என்ன ஆகும், 2 பேருக்கும் எனர்ஜி வந்துட்டு ஒரே பக்கம் தான் இருக்கிறனால, ஸோ திருப்பி அதே மாதிரி வந்துட்டு வால்யூம் ஒரே ஈக்குவலாக இருக்கிறனால, ஸோ அந்த இடத்துல திருப்பி வந்துட்டு மார்க்கெட் வந்துட்டு இந்த மாதிரி வந்துட்டு ஒரு மூவ்மெண்ட் கொடுக்கும். ஹை வரும், திருப்பி லோ வரும், திருப்பி ஹை வரும். ஸோ இந்த மாதிரி மார்க்கெட் வந்துட்டு மூவ்மெண்ட் கொடுத்துட்ருக்கோம். ஸோ இந்த டைம் என்ன பண்ணுறாங்க, இந்த பக்கத்துலேருந்து ஒருத்தர் இதுக்கப்புறம் மார்க்கெட் வந்துட்டு ஹை போயிடுச்சு, ஸோ அதனால நான் இப்போ திருப்பி வந்துட்டு செல் சைட்லேயே ஒரு ப்ராஃபிட் எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் வந்துட்டு ஒருத்தர் எனக்கு ட்ரேடே போதும் அப்படின்னு சொல்லி ஸ்டாப் பண்ணிட்டாங்க. இந்த பக்கம் செல்லர் சைடு வந்துட்டு ஒருத்தர் வந்துட்டு ஜாயின் பண்ணிக்கிறாரு. அப்போது ஆட்டோமேட்டிக்காக மார்க்கெட் என்னாகும், இந்த லெவலில் இருந்து திருப்பி மார்க்கெட் வந்துட்டு டவுன் ட்ரெண்ட் வந்துட்டு போகும். ஸோ டவுன் சைட் போகும்போது இந்த இடத்துல வந்துட்டு என்ன ஆகும், ஆல்ரெடி இந்த இடத்துல வந்துட்டு ஒரு டிமாண்ட் ஜோன் இருக்குது. ஸோ இந்த இடத்துல இருந்தால் மார்க்கெட் என்ன ஆயிருக்குன்னா ஹை போயிருக்கு. அப்போ இது வந்துட்டு நம்ம என்ன பண்ணுவோம், ஸோ ஒரு டிமாண்ட் சொல்லி நம்ம வந்துட்டு மார்க் பண்ணுவோம். ஸோ இந்த ரேஞ்ச் வந்துட்டு ஒரு டிமாண்ட் ஜோன். இப்போ இந்த இடத்துல இருந்து ஸோ செல்லர்லேருந்து யார் என்ன பண்ணுவாங்கன்னா, ஒருத்தர் ஸோ ஆல்ரெடி பையும் பண்ணிட்டாரு அண்ட் தென் செல்லும் பண்ணிட்டாரு. இந்த டைம் வந்துட்டு எனக்கு 2 டார்கெட் போதும் அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ இந்த இடத்துல வந்துட்டு திருப்பியும் வந்துட்டு பையர்ஸ் வந்துட்டு ஒரு 4 பேர், செல்லர்ஸ் வந்துட்டு ஒரு 4 பேர் இந்த இடத்துல வந்துட்டு ஒரு ஃபைட் பண்ணுவாங்க. ஸோ இந்த இடத்துல வந்துட்டு எப்படி வேணாலும் ட்ரெண்ட் வந்துட்டு சேஞ்ச் ஆகும். ஸோ அப் சைட் போகிறக்கும் வாய்ப்பு இருக்குது, அண்ட் தென் டவுன் சைட் போகிறக்கும் வாய்ப்பு இருக்குது. இப்போ அப்படியே கேண்டில் ஸ்டிக்கில் போய் பார்க்கலாம். ஸோ இந்த இடத்துல என்ன இருக்குன்னா, ஒரு க்ரீன் கலர் கேண்டில் வந்திருக்கு, அண்ட் தென் ஒரு ரெட் கலர் கேண்டில் வந்திருக்கு. ஸோ திருப்பியும் ஒரு க்ரீன் கலர் கேண்டில் நல்லா வந்துட்டு பையர்ஸ் வந்துட்டு அந்த இடத்துல வால்யூம் வந்துட்டு வேறு லெவலில் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபோர்ஸ் கொடுத்து மேலே வந்துட்டு மார்க்கெட் வந்துட்டு போயிருக்கு. ஸோ ஒரு லெவல் போனக்கப்புறம் என்ன ஆயிருக்கும் அப்படின்னா, ஸோ டார்கெட் வந்துட்டு ஹிட் பண்ணியிருப்பாங்க. ஸோ மார்க்கெட் அகைன் என்ன ஆயிருக்கும், ஸோ கீழே வந்திருக்கும். ஸோ மார்க்கெட் இந்த ரேஞ்சில் போனதுக்கப்புறமா திருப்பியும் பையர்ஸ் என்ன பண்ணியிருப்பாங்க, இந்த இடத்துல வந்துட்டு பை பண்ணியிருப்பாங்க. ஸோ அகைன் பையர்ஸும் செல்லர்ஸும் இந்த இடத்துல வந்துட்டு
ஃபைட் பண்ணியிருக்காங்க. நம்ம வந்துட்டு ஒரு மார்க் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த இடத்துல வந்துட்டு ஃபைட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த இடத்துல வந்துட்டு திருப்பியும் வந்துட்டு மார்க்கெட் என்ன ஆயிருக்குன்னா ஒரு பை சைடு வந்துட்டு வேறு லெவலில் வந்துட்டு வால்யூம் கொடுத்து பையர்ஸ் வந்துட்டு இந்த டைம் வின் பண்ணி மேலே வரைக்கும் போயிருக்காங்க. அப் சைடு வரைக்கும் வேறு லெவலில் வந்துட்டு போயிருக்கு. ஸோ இப்போ இந்த இடத்துல வந்துட்டு பையர்ஸோடைய டார்கெட் வந்துட்டு ஹிட் ஆயிடுச்சு அப்படின்னா ஸோ செல்லர்ஸ்க்கு வந்துட்டு இந்த டைம் வந்துட்டு சான்ஸ் பார்ப்பாங்க. ஸோ செல்லர்ஸ் என்ன பண்ணியிருப்பாங்க, இங்கேருந்து மார்க்கெட் கீழே கொண்டு போகலாம், ஸோ செல் சைடு வந்துட்டு போகலாம், நமக்கு வந்துட்டு நல்லா ப்ராஃபிட் இருக்குன்னு சொல்லிட்டு ஸோ செல் சைடு வந்துட்டு நமக்கு வந்துட்டு வந்திருக்கு. ஸோ இப்போ இந்த இடத்துல இருந்து நம்ம திருப்பி இந்த இடத்துல ஒரு ஃபைட் சீன் வந்துட்டு நம்ம வந்துட்டு பார்த்துருக்கோம். இங்கே ப்ரிவியூவாக நம்ம வந்துட்டு ஒரு ஃபைட் வந்துட்டு பார்த்துருக்கோம். அதே ரேஞ்ச் வந்ததுக்கப்புறம் அவன் என்ன பண்ணியிருக்கான், ஸோ இதுக்கப்புறம் வந்துட்டு செல்லு என்ட்ரி எடுத்தோம் அப்படின்னா நம்ம மாட்டிக்குவோன்னு சொல்லிட்டு இப்போது செல்லர்ஸ் வந்துட்டு டார்கெட் ஹிட் பண்ணனால அவங்களோட ஆர்டர் ஃபுல்லாக க்ளோஸ் ஆனனால வால்யூம் யாருக்கு போயிருக்கும், பையர்ஸ் போயிருக்கும். ஸோ அப்போ அப்படியே ஸ்லோவாக மூவ்மெண்ட் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா ஸோ பை சைடே வந்துட்டு வால்யூம் வந்துட்டு போயிட்டுருக்கு. ஸோ இதுதான் வந்துட்டு ட்ரேடிங்கோடைய ப்ராப்பரான ஸ்ட்ராட்டஜி. ஸோ ட்ரேடிங் அப்படிங்கிறது வந்துட்டு இது தான். ஸோ எந்த பக்கம் வந்துட்டு வால்யூம் வந்துட்டு ஜாஸ்தியாக இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி தான் வந்துட்டு மார்க்கெட் வந்துட்டு மூவ்மெண்ட் கொடுக்கும். இப்போ ஸ்டார்டிங்கில் பையர்ஸு செல்லர்ஸ்ன்னு சொல்லி நம்ம வந்துட்டு 2 டீமாக வந்துட்டு நம்ம பிரித்தோம். ஸோ அவங்க 5 பேராக இல்லை பல கோடி பேர் பல லட்சம் பேர் இந்த உலகத்தில் இருக்க அத்தனை பேரும் வந்துட்டு ட்ரேடிங் வந்துட்டு பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இவங்கள வந்துட்டு பீட் பண்ணிவிட்டு நம்மளால் வந்துட்டு மூவ் பண்ண முடியாது. ஸோ அவங்க எப்படி வந்துட்டு ட்ராவல் பண்ணுறாங்க அப்படிங்கிற நம்ம அனலைஸ் மட்டும் பண்ணிட்டோம் அப்படின்னா ஸோ அவங்க கூட நம்ம ட்ராவல் பண்ணி நம்மளால் வந்துட்டு ப்ராஃபிட் மேக் பண்ண முடியும். ஸோ அவங்க கூட எப்படி ட்ராவல் பண்ணுறது அப்படிங்கிற எல்லா டீட்டெயிலும் தான் நான் வந்துட்டு சொல்லி தரப்போகிறேன். நம்ம சேனல் வந்துட்டு ஃபாலோ பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பாய்.